திருவாரூர் மாவட்டம் கூடூர் பகுதிகளில் 3 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக 4000 ஏக்கர் சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நேசராஜன். வணக்கம் நேசராஜன். ஜெயஸ்ரீ, திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் 2,30,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் திருவாரூர் அருகே கூடூர், கீழக்கூத்தங்குடி, மொசக்குளம், களக்குடி, நாரணமங்கலம், மாங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 3 நாட்கள் பெய்த கனமழையின் காரணமாக 4000 ஏக்கர் சம்பா நெல்பயிர்கள் மழைநீர் மூழ்கியுள்ளது. மழை விட்டு 2 நாட்கள் ஆகியும் இதுவரை விவசாய நிலத்தில் தேங்கியுள்ள மழைநீர் வடியாததால் நெல் பயிர்கள் அனைத்தும் அழுகி வருவதாக விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். 30 நாட்களான சம்பா நெல் பயிர்களுக்கு இதுவரை 15,000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் மழைநீர் வடியாததால் நெல் பயிர்கள் அனைத்தும் அழுகி வருவதாக விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். உடனடியாக வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட விவசாய நிலத்திற்கு நேரடியாக வந்து ஆய்வு செய்து கணக்கெடுப்பு நடத்தி உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால் முழுமையாக தூர்வாரப்படாததன் காரணமாகவே மழைநீர் வடியவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனடியாக வடிகால் வாய்க்காலை தூர்வாரி தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி நேசராஜன்.